திரைப்படம் இயேசுநாதனில் ஆரம்பித்து இன்று வரை எப்படி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக அற்புதமாக கவனிக்கிறார். அடுத்தது தொடக்க உரைங்க. நண்பர்களே வணக்கம். அனைவருக்கும் உலக மகளிர் நாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு விவாத களத்தில் நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம். பெண்ணுரிமையினுடைய மீட்பும் தேவை. வரலாற்றின் அடிப்படையில் இதுவரையில எவ்வளவு பெண்ணுரிமையினுடைய மீட்புகள் நிகழ்ந்திருக்கின்றன, அங்க எங்கெல்லாம் இன்னும் இடைவெளி இருக்கிறது என்ற விவாத களத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே மிக அருமையாக திட்டமிட்டு மிக அருமையாக ஒருங்கிணைத்து நடத்தி கடைசியாக நம்ம கேக்லாம் வெட்டி தர இருக்கிற நம்முடைய டிஸ்கவரி புக் பேரன்ஸுடைய வேடியப்பன் அவர்களுக்கு நமது அழைப்புகள் தயாராகும் போது அணியமாகும் போது தான் பார்த்தேன். திரைமொழியினுடைய அன்புக்குரிய சுப்பிரமணிய பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பெண்களை பற்றி பேசுகிற போது பாரதியை நம்ம விட்டுவிடக்கூடாது என்பது சுப்பிரமணிய பாரதியை நம்ம கூட இருக்கிறார். திரைமொழி இதழினுடைய ஆசிரியர், அவருக்கும் அவரை சேர்ந்த நண்பர்களுக்கும் நமது கைத்தட்டல்களால் நன்றி. தொடக்க உரையை நான் என்ன தரலான்னு நினைச்சனோ அது மிக சரியாக திரைப்படங்களின் வாயிலாக இயேசுநாதர் தொடங்கி புத்தர்ல இருந்து வந்து அம்பேத்கர்ல இருந்து அவள் அப்படித்தான் ருத்ரையாவுடைய இதுல இருந்து இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரங்கள் நகர்கின்ற வரையில மிக அருமை. சிவராஜனும் சில பெண்களும் திரையிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. கடைசி நேரத்தில் அந்த நேரம் செய்யலாம். அடுத்த இடைவெளியில் நம்ம உறுதியை பண்ணுவோம். அதனால ரொம்ப அருமையான ஒரு இந்த விவாத களத்தை தொடங்கி வைத்திருக்கிற மாதிரியான மிக அழகான உரை வழங்கி இருக்கிற, வருங்காலத்தில் திரைப்பட உலகத்தில் மிகச்சிறந்த சிந்தனைகளை வழங்க இருக்கிற இன்றைய இணை இயக்குனர் உதவி இயக்குனர் அன்பிற்குரிய ஜெயந்தன் அவர்களுக்கும் நம்ம அன்பினை சிறந்த ஆளுநர்கள் இருக்கிறாங்க, பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, பொறியாளர்கள் இருக்கிறாங்க, கவிஞர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு கவிதை நூல்கள் எழுதினவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லோருக்குமே எனது அன்பான வணக்கம். ரொம்ப குறிப்பா நான் 2 பேரை இந்த அரங்கத்திற்கு வரவழைத்ததில் தனிப்பட்ட முறையில் நான் பெருமை அடைகிறேன். பெருமை என்று சொல்வதை விட அதுதான் அது உண்மை குரலாக இருக்கும் என்று கருதியதால் அவங்க 2 பேரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் இந்திய ஆட்சி பணிக்கு படிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிற MBA சோசியாலஜி படித்திருக்கிற எனது அன்பிற்குரிய ஸ்வேதா அவர்களுடைய குரல் இன்று இந்த அரங்கத்திலே மகிழ்ச்சி. அதுபோலவே நசீமா தம்பி நசீர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட அவங்களும் IAS எங்க அகாடமியில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய குரல் ஒலிக்க இருக்குது. மேலும் கூட ஒரு செவிமாற்று திறனாளி ஒருத்தவங்களை கூட நம்ம அழைச்சிருந்தோம். அவங்க இன்னைக்கு பயணத்தில் இருக்கிறாங்க. வருவாங்க. நம்மளே நான் ஒரு 2-3 நிமிடங்கள் இந்த விவாத அரங்கத்துக்கான தொடக்கத்துக்கான சில செய்திகளை சொல்லி நாம் எல்லோருமே பேசலாம். எல்லோருக்குமே ஒரு 2 நிமிடமாக 3 முறை பேசலாம். அல்லது ஒரு அடிப்படையான ஒரு செய்தி இருக்கிறதையா நான் முழுசா சொன்னா 4 நிமிடங்கள் கூட எடுத்துக்கலாம். தவறு. பொதுவாக ஜெயந்தன் அவர்கள் தொடங்கி வைத்த மாதிரி, நம்முடைய வேடியப்பன் அவர்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி, எல்லா விதத்திலும் எல்லோரும் சமமானவர்கள் என்பதுதான் நாகரிக வளர்ச்சியினுடைய சமூகம் பார்க்க வேண்டிய செய்தி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். தமிழ் துறையினுடைய தலைவர் கணேஷ் ஐயாவும் பாரதராஜாவும் இருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் திருவள்ளுவர் சொல்லல, பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் சொல்லல, எல்லா உயிர்களுக்கும் சொல்ல. மனிதர்கள் மட்டுமல்ல, எனக்கு கீழே இருக்கிற விலங்குகளையும் பறவைகளையும் தாவரங்களையும் சமமாக பார்க்கிற சமூகத்திற்கு நாம் வர வேண்டும் என்று இருந்த சமூகத்தில் ஒரு செய்தியை சொல்லணும்னா, சங்க காலத்தில் கிட்டத்தட்ட 40-41 பெண் பார்ப்பனவர்கள் இருந்த இடத்துல இடையில பெண்கள் பேசுவதற்கான வாய்ப்பே வழங்கப்படும். ஆண்டாள் கொஞ்சம் பேசுறாங்க, இலக்கிய வரலாற்றில் காரைக்கால் அம்மையார் பேசுறாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம கவிஞர்களை பார்க்கணும். இப்ப இடைக்காலத்தில் ஜெயந்தன் அவர்கள் பதிவு செய்தது போல மதங்கள் இந்த மண்ணுக்கு வந்த போது பெண்கள் 2ஆம் தர குடிமக்களாக இறக்கப்பட்டார்கள். அவர்களுடைய நிலையை ஆண்களா வந்தாதான் கடவுளையே அடைய முடியும் என்ற போதனைகள் இந்த மண்ணில் இருந்தது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலை இருந்தது. அப்புறம் இன்னைக்கு படித்து முடித்து வந்திருக்கோம். இன்றைக்கு விவாத காலத்தில் எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கின்றன. நாம் பேசி முடித்து விடக்கூடிய அல்லது மலைப்பொழிவு தரக்கூடிய தீர்வுகளை தரக்கூடிய தலைப்புகளாக மட்டுமே. அண்மையில் ஆர்த்திக்கு நடந்திருக்கிற புதுமையினுடைய கொடுமை நமது கண்களின் முன்னால் நின்று கொண்டிருக்கிற போது இப்படிப்பட்ட விவாதக்களங்கள் பயன் தருமா என்கிற ஆராய்ச்சியும் கூட நமக்கு வருகிறது.
பல இடங்களில் பெண்கள் எந்த உடையை அணிய வேண்டும் என்பதை ஆண்கள் தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அந்த அடிப்படை உரிமை கூட அவர்களுக்கு இல்லையா என்று பார்க்கிறோம். இந்தியாவிலே, தமிழகத்திலே பொருளாதாரத்திலே உரிமை பெற்றவர்களாக, பல்வேறு முடிவுகளை எடுப்பதில் உரிமை பெற்றவர்களாக தமிழக பெண்கள் முன்னிடத்திலே இருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த மண்ணில் தான் ஆணவ படுகொலைகள் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. படித்தவர்கள் மிக அதிகமாக இருப்பதாக அறியப்படுகிற சென்னை மாநகரில் நமது கண்ணுக்கு முன்னால் 2 வாரங்கள் முன்பு ஒரு ஆணவ படுகொலை நிகழ்ந்து இருப்பதை பார்க்கிறோம். பெண் என்பதை ஒரு உடைமை பொருளாக மாற்றிவிட்ட சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண் என்பதை சக மனுஷி என்கிற நிலையிலிருந்து நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகளை இழந்து கொண்டே இந்த ஆண் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம அடிக்கடி இப்ப புராணங்களிலே பார்க்கிற மாதிரி நம்மளுக்குரிய மகள்கள் துருத்திக்காலாம் வந்திருக்கிறாங்க. எங்க அம்மா ஷாலினி அம்மாவுடைய பேர் தான் துண்டர்களை முதல்ல போட்டிருக்கிறோம். சுபாமா இருக்கிறார். நாம் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பெண்கள் எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்ற இந்த சமூகம் தனது மாரல் வகுப்புகளில் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது, நீதி போதனைகள். ஆனால் ஆண்கள் பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எந்த சமூகமும் சொல்லித் தரவில்லை. இது மீண்டும் மீண்டும் ஊடகங்களில் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது எது ஒரு சிக்கலாக இருக்கிறது, அதை சொல்லி நான் உங்களை பேச வைக்க விரும்புகிறேன். நீங்கள் எந்த தலைப்பிலையும் பேசலாம், இப்படித்தான் பேச வேண்டும் என்பதில்லை. ஒருவர் பேசுகிற போது அதை ஒட்டியோ அல்லது வெட்டியோ பேச வேண்டும் என்று நினைக்கிறவர் கை உயர்த்தி விட்டு நீங்கள் வந்து பேசுவது விவாத களத்தை கொஞ்சம் பார்வையாளர்களுக்கு சில செய்திகளை நாம் கடத்தியதாக அமையும் என்று இன்றைக்கு இருக்கிற பெண்ணிய எழுத்தாளர்களாக இருக்கிற நம்முடைய சுகரதராணி அம்மாவுடைய ஒரு கவிதையை கூட இந்த விண்ணப்பத்திலே போட்டிருந்தார். ஒரு உணர்தலுக்காகவும் வெட்டி எறிதலுக்காக மட்டுமே பெண் உடல்கள் பயன்படுத்தப்படும் என்றால் இந்த உலகத்தில் இனிமேல் நாங்கள் பிறக்க தயாராக இல்லை என்ற அம்மாவுடைய ஒரு கவிதை இன்றைக்கு அதில் பதிவு செய்திருந்தார்கள். ஐயா தன்னம்பிக்கையினுடைய இந்த அடையாளமாக இருக்கிற சிவகுமார் ஐயா அவர்களோ, ராமமூர்த்தி அவர்களோ, நம்முடைய ரம்யா அசோக், நம்முடைய முனைவர் மாலா இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பல்வேறு ஆய்வு கட்டுரைகளில் நாம் ஒன்றை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். மனிதர்கள் உடை அணியாது இருந்த காலகட்டத்தில் இருந்த நாகரிகமும் பண்பாடும் இன்று உடைகள் அணிந்திருக்கிற செய்தி தொடர்பின் உயரத்தை தொட்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் இழந்து போயிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாம் பெண்ணியவாதிகள் வகிக்கிற ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதர்கள் ஆடைகள் அணிந்து கொண்டிருக்கிறோம், விலங்குகள் ஆடைகள் அணியாமல் இருக்கின்றன. எந்த ஆடும் மாடும் பறவைகளும் உடைகள் அணிந்திருப்பது. அந்த காளை மாடும் அந்த பசு மாடும் மிக அருகிலே நின்றுதான் புல் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்தில் ஆணாக இருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் அந்த காளை மாடுகள் ஆண்களாக இருக்கின்றன. மனிதர்கள் தான் 24 மணி நேரமும் ஆண்களாக இருக்கிறார்கள். எனது அம்மா நாற்காலில் உட்கார வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்கிற ஆணாதிக்க சிந்தனை உடைய மகனாக நான் வளர்த்து எடுக்கப்படவில்லை. எனக்கு பாடம் நடத்திய, என்னை தூக்கி கொண்டு சென்ற எனது அக்கா என்னை விட உயரமான இருக்கையில் உட்கார்ந்து விடக் கூடாது என்பதை நான் மிக கவனமாக இருக்கிறேன். இப்படி மனம் எங்கும் வக்கிரங்களை தூள் வைத்திருக்கிற இந்த சமூகத்தில் நாம் எதை நோக்கி செலுத்தினால் அடுத்த தலைமுறைகள், அடுத்த 50-100 ஆண்டுகள் கழிகிற போது மனிதர்களை உடல்களை கடந்து நம்மால் பார்க்க முடியும் என்ற எண்ணத்திற்கு வருகிற போது இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்த சமூகமாக இருக்கும். நான் ஒருவரை பார்க்கிற போது நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு காவல்துறை ஆணையாளர் நிறுத்துறாங்க வண்டியில அப்படின்னாக்கா நாம் பொது புத்தியில் அவர்களை முதலில் பெண்களாக காட்டலாம் இல்லைங்களா? நம்ம யார் நிறுத்தப்பட்டாலும் அவங்களை பார்த்து சிரிக்கிறோம். ஏன்னா முதல்ல அவங்க பெண்ணா பார்க்கணும். அப்புறம் தான் நம்ம என்னடா பல்ல காட்டிட்டு அந்த லத்தி எடுத்தாங்கன்னா அப்புறம் தான் அவங்க காவல்துறை ஆய்வாளர் ஞாபகம். அவர் உடல்களை வைத்தே பார்க்கணும். அது திருநங்கைகளாக இருந்தாலும், எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் முதலில் அவர்களுடைய உடல் நமது மனதில் பதிவாகிற ஒரு மன நோயிலே நாம் இருந்திருக்கிறோம். ஆனால் அந்த உடலுக்குள் ஒரு மனிதன் வசித்துக் கொண்டிருக்கிறார். அது அன்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் பார்க்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் எந்த தடைகளை எல்லாம் நீக்கினார். தமிழகத்தினுடைய புள்ளி விவரங்கள் மகிழ்ச்சியான செய்திகளை தந்தாலும் கூட ஒரு ஆணவ படுகொலை நிகழ்ந்து இருக்கிற போது அதை மறுபடி போய் நாம் சரி செய்து விட முடியாது. அந்த ஒரு குடும்பத்திற்கு அல்லது அந்த உயிருக்கு நாம் 100% குற்றமளித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த தொடக்க உரையிலே சொல்லி சில நண்பருடைய பெயர்களை நான் குறிப்பிட மறந்திருந்தால் ஐயா சாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறாங்க, எனது அன்புக்குரிய சுப்பிரமணிய பாரதி அவர்கள் இருக்கிறாங்க, பின்னாடி ஐயா கூட இணைந்து வந்திருக்கக்கூடிய தனசேகர் இருக்கிறாங்க, விஜய் இருக்கிறாங்க, அம்மா வந்திருக்காங்க. உங்க பேருமா? சித்ரா அம்மா வந்திருக்கிறாங்க. நசீரனுடைய
துணைவியாராக வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எங்களது செல்ல குழந்தைகள், எங்கள் பயிற்சி மையத்துடைய செல்ல குழந்தைகள். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் சமூகம் அவர்களை நோக்கி வைக்கிற மிக கீழ்த்தரமான கேள்விகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் கடந்து இன்னைக்கு உணவு அவங்க ஒரு கிச்சன் மாதிரி நடத்திக்கிட்டு அவங்க அதில் யூடியூப்ல போட்டு அதை எங்கள் சேனல் நாங்கள் பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால உங்க எல்லோருக்கும் எங்கள் அன்பான நீங்கள் யார் வேணாலும் தொடங்கலாம். ஆனால் ஒரு மைய கருத்தை நோக்கி நான் பயணிப்போம். எதுவும் ஒரு செய்தியை ஒட்டி போக தேவை. இப்போ பொதுவாக நம்ம தொடக்கத்தில் நம்ம தொடங்குவதற்காக உடைகளை குறித்து நாம் பேசுவோம். உடைகளை குறித்து நான் இப்போ இன்னைக்கு இந்த சட்டை போட்டிருக்கேன், நான் முழுக்கை சட்டை போடலாம், ஆணாக இருந்தால் நான் முக்கால் இதை போட்டு போக முடிகிறது. ஆனால் பெண்கள் என்றால் இந்த உடைதான் அணிய வேண்டும் என்பதும், இந்த உடைகளை நீ அணிந்திருப்பதால் நான் பாலியல் உணர்வுக்கு தூண்டப்படுகிறேன் என்று சொல்லப்படுகிற செய்திகளையும் பார்க்கிற போது அவர்கள் அம்மா எந்த உடை விலகி இருந்தால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள், அவர்களது அக்காவும் தங்கை எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள் என்கிற முதல் செய்தியை மட்டும் நான் தொடங்கி வைத்து தொடர்ந்து உங்கள் களத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டே இருங்கள். இடையிடையே சில வினாடிகள் மட்டும் அதை முறைப்படுத்துவேன் என்று சொல்லி உங்களை யார் வேண்டாலும் முன்னாடி பேசலாம். முன்னாடி